தேர்தல் எப்ப வேணாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க. இப்போ சில கூட்டணி நம்மோட இருந்த கூட்டணி கட்சி, நீங்க திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல, நம்மோட இருந்த கூட்டணி கட்சி ஆதரவுல தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம். வேற என்னங்க சொல்ல முடியும்? அவரால் 2 மாசம் முதல்ல 6 மாசம் இருக்குதா பாருங்க அப்படின்னாரு. இப்போ 2 மாசம்ன்றார், அப்புறம் 3 மாசம்ன்றாரு. எந்த கதையை வச்சு எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னு எனக்கும் தெரியல. இப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ இடைத்தேர்தல் வந்தவொடனே முழுக்க அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. ஜெயித்தவொடனே என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸுக்கு ஒரு பெரிய கும்பிடு போயிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறாங்க. அப்புறம் இந்த திருமாவளவனை பார்த்து தயவுசெய்து போயிட்டு வாங்க, நீங்கள் உட்காந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கிறீங்க, இங்கே தயவுசெய்து உங்களால் எங்களுக்கு பேர் கெட்டு போகுது, உங்கள் மந்திரி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டுறாரு, அதனால் தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கும்பிடு போட்டு அனுப்ப போகிறாங்க. கம்யூனிஸ்ட்டை வேணால் வச்சுக்குவாங்க. கம்யூனிஸ்ட்டு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அவங்களால சும்மா இருக்க முடியாது, அவ்வப்போது கொடி தூக்கினா தான் அவங்க கம்யூனிஸ்ட் நாங்கள் இருக்கிறோன்னு அவங்க காட்ட முடியும். அது அவங்களுடைய இயல்பு நிலை. அதனால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கும்பிடு போட்டு தயவுசெய்து போயிட்டு வாங்கன்னு கட்டாயம் சொல்ல தான் போகிறாங்க. ஏன்னா இப்போது இடைத்தேர்தல் வரப்போகுது. அவங்களுக்கு வேண்டியது வெறும் ஒரு 6 சீட்டு. அந்த 6 சீட்டு அவங்க ஜெயிச்சிட போகிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. மொத்தத்தில் தாவேகா மட்டும்தான் ஆட்சி நடத்தும். இன்னொன்று நான் இந்த நேரத்தில் நிச்சயமாக பாராட்டணும், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தனித்து நின்று ஜெயிச்ச ஒரு கட்சி என்ற பேர் அருமையான தாவேகாவுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி தனித்து ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரை நீங்கள் வாங்குங்க. அப்போ இந்த இடைத்தேர்தலில் உங்கள் ஆட்கள்லாம் கொண்டு வாங்க, கொண்டு வந்து அவங்கள ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வச்சு அவங்க வரட்டும், ஜெயிச்சு வந்து உங்கள் ஆட்சி உங்கள் மந்திரிகளாக எல்லாமே உங்கள் கட்சி ஆட்களாக இருக்கட்டும். நான் அதில் வரவேற்கின்றேன், அவங்கள வாழ்த்துகின்றேன். ஆனால் இந்த பிறந்த நாளை அவர் கொண்டாடலை, உண்மையான காரியம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச செக்ரட்டேரியட்டில் அவருக்கு பெரிய கேக்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு. ஒரே வார்த்தை சொல்ல, விஷவாயுவில் அங்கே செத்துருக்கிறாங்க, எனக்கு மனசு சரியில்லை, நான் பிறந்த நாளை பெருசாக கொண்டாடுறதா நான் இல்லை. நீங்கள் ஒருவேளை அந்த சட்டசபை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் வாழ்த்துறாங்க, நான் இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களாம் வாழ்த்துறாங்க. அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சோகம் அவருடைய கண்களில் தெரியுது. மகிழ்ச்சி அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவர் இல்லை. அதனால் இந்த திரிஷா படத்தை வச்சு கேக் வெட்டினாருன்னெல்லாம் பொய்யான காரியம். அதில் என்றைக்கோ உள்ள இதை கொண்டு வந்து இன்றைக்கி போட்டுக்கிட்டு, ஒருவேளை கடந்த வருஷமாக இருக்கலாம், இல்லை அது முந்தின வருஷமாக இருக்கலாம், அதை கொண்டு வந்து இப்போ போட்டுக்கிட்டு இங்கே இத்தனை பேர் சாவறாங்க, இவர் வந்து இது பண்ணுறாங்க, அதெல்லாம் சும்மா பேச்சு. அதாவது ஏதாவது ஒன்று போட்டால் தான் மக்கள் பார்ப்பாங்க, அதுக்காக வியூவர்ஸ்க்காக இந்த மாதிரி சில மீடியாக்கள் இது மாதிரி போட்டு அவருக்கு கெட்ட பெயரை உண்டாக்கணும்னு சொல்லி வீணாக இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, இது உண்மைத்தன்மை இல்லாத ஒரு காரியம். அது ஓரளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு பொய், ரெண்டும் நான் நான் நியூட்ரல் தான் பேசுவேன், ரெண்டும் நான் சொல்லி ஆகணும். அதாவது ஒருவேளை திமுக தலைவர்களோ திமுக எம்எல்ஏக்களோ நினைத்திருந்தால் நேரடியாக போய் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், இவங்க பிரதமர் காலில் விழுந்திருந்தா இன்றைக்கி இந்த ஆட்சி கிடையாது. இன்றைக்கி ஜோசப் விஜய் உடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. என்ன 2 நாள் டைம் கொடுத்து அதில் 3ஆம் நாளே என்ன பண்ணியிருக்கலாம், ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாம், பிரதமர் நினச்சிருந்தா, அது உள்துறை அமைச்சர் நினச்சிருந்தா. ஆக திமுகவுக்கு அந்த நேரத்தில் ஒருவேளை அந்த விவேகம் இல்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இப்போ வந்திருக்குது. அது பிரயோஜனம், அதான் நேரம் தாழ்த்தி வந்த ஒரு ஞானம், அதான் நான் சொல்லணும். அதை முன்கூட்டியே வந்திருந்தால், ஆனால் முன்கூட்டியே அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, தங்களுக்கு எதிரான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வருமானு காத்துட்டு இருந்தாங்க. நான் கூட உங்கள்கிட்ட ஒரு பேட்டியில் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து ஒருவேளை ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இந்த வேகம் எப்போ வந்திருக்குன்னா முன்னாடியே வந்திருக்கணும். இப்போ எல்லாம் முடிந்து போன கதை. இனிமேல் என்ன பண்ணணும், ஊரோடு ஒத்துப்போம், அதான் நல்லது. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்க ஆட்சி செய்துட்டு போட்டோம். அந்த ஆட்சியில் குறைகள் இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய குறைகளை சொல்கிறது தவறு. அப்படி பார்த்தா இன்றைக்கி சேகர் பாபு சரி கிடையாது, வேறு யார் சொன்னீங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு, எவனுமே சரி கிடையாது. என்ன தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறேன்னா யாருமே சரி கிடையாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து அங்கே உட்காந்துருக்கிறீங்க. இப்போ உங்களால் பண்ண முடியாது, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையுடைய காரியத்தை எதுவும் பண்ண முடியல, அதனால் மோசடி பண்ணுறதில் இறங்கிட்டீங்க.
என்ன அந்த இது செய்ய முடியாது, இந்த இதில் இறங்கிட்டீங்க நீங்கள். அதனால் திமுக இப்போ அதை நினச்சி பிரயோஜனம் கிடையாது, பேசியும் பிரயோஜனம் கிடையாது. என்ன அதனால் இவங்க அவங்கள ஆட்சி செய்ய விட்டுட்டு ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் கேள்வி கேளுங்க சட்டசபையில், அப்போ அவரும் பதில் கொடுப்பாரு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் மக்களுக்கான கேள்வியை கேளுங்க, உங்கள் சொத்துக்களான கேள்வியை கேட்காதீங்க. இந்த மக்களுக்கான கேள்வியை கேளுங்க, மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிட்டு போட்டோம். இப்போ நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் ஏதாவது செய்யணும்னு நினச்சிருப்பீங்க, மக்களுக்கு உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், உங்களோடு கூட இருந்த அமைச்சர்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கலாம். இப்போ ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, இதை செய்யுங்க மக்களுக்குன்னு சொல்லுங்கள், ஆட்சியாளர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க செய்யாமல் போனால் குறைய சொல்லுங்கள், நாங்கள் அன்றைக்கி சொன்னோமே ஏங்க நீங்கள் செய்யலை மக்களுக்கு, இது மக்களுக்கு சேர வேண்டியதாச்சே அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியாவது மக்கள் நன்மை அடைஞ்சிட்டு போட்டோம்னு நான் சொல்ல வரேன். திமுக ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு இப்போ தாவைக்குள்ள போய் எல்லாம் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் சொன்ன இந்த கம்யூனிஸ்ட்டு ஐயூன்னு சொன்னால் கூட நான் ஏதோ ஏற்புடையதாக நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இப்போது பாரத தேசத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதான்றது தெரியல. சரிங்களா? ஒன்றும் இல்லை, இப்போது கேரளாவில் ஏதோ இருந்தது கொஞ்சம் நெஞ்சம், அதுவும் போச்சு. காங்கிரஸ் முழுமையாக வந்துடுச்சு, பிஜேபி இருக்கின்றது. இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்குது, வேறு வழி இல்லை. அவங்க எதிர்கட்சியில் உட்கார்ந்துருந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்க 2 சீட்டு 1 சீட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்க, அதனால் போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் கடைசியாக சொன்னீங்க, வைகோன்னு சொன்னீங்கல்ல, அவர் எங்கே போய் நுழைஞ்சாலும் சரி அதோடு சீரழிஞ்சு போச்சு அந்த கட்சின்னு அர்த்தம். அடுத்த 5 வருஷத்தில் தாவேக்கா காணாமல் போயிடும், ஆட்சி அமைக்கவே முடியாது. ஏன்னா வைகோவுடைய ராசி அந்த மாதிரி. நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு சேருவார், அவங்க தோற்று போயிடுவாங்க. அவர் வந்து திமுகவோட இணைவார், அவங்க தோற்று போயிடுவாங்க. என்ன இதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வேணால் பின்னாடி எடுத்து பாருங்கள் சரித்திரத்தை. இப்போது தாவைக்கால வந்து சேர்ந்துட்டாங்களா, சேர்ந்த மாதிரி இன்னும் தெரியலையே, சேர போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சேர போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் தம்பி ஜோசப் விஜய்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, திருமணி அடுத்த 5 வருஷம் வரணும்னா வைகோ சேர்த்துறாத உள்ள தம்பி. நீ நல்லவனோ கெட்டவனோ, நான் உண்மையை சொல்கிறேன், நடக்கிற காரியத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் எனக்கு என்னுடைய அறிவுத்திறனை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தம்பி ஜோசப் விஜய், நீ நல்லா ஆட்சி கூடு, மக்களுக்கு சேர்த்துக்கோ, எல்லாரையும் சேர்த்துக்கோ. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த மாதிரி சிலது சேர்த்தனா அதோடு முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த சிவ பூஜையில் கரடி பூந்த கதை. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தம்பி ஜோசப் விஜய்.